எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இலகுவான முறையில் எப்படி ஸ்லோன் பரோட்டா செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நாங்கள் வீசாமல் சாதாரணமாக பரத்தி அந்த வீச்சு ரொட்டிக்கு இணையாக எப்படி செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் சாதாரணமாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிளெயின் ஃப்ளவரை தான் நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ இந்த பரோட்டா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பரோட்டா செய்கிறதுக்கு 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். இது அவிக்காத மா. இப்போ இதை வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் சின்னதாக ஒரு குழி கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீனி. இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டா நல்ல மொறுமொறுப்பாக வர்றதுக்காக. 1 டீஸ்பூன் உப்பு. இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 கப்பு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கையை வச்சு நல்லா கலந்துக்குங்க. இது போல் கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை ஆக இறுக்கமாகவும் நீங்கள் குழைக்கக்கூடாது, ரொம்ப தளதளப்பாகவும் இருக்கக்கூடாது. நல்லா தொட்டு பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக அது நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த மாவுடைய பதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி கூடுனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒட்டாத பதத்துக்கு பாருங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு மாத்தடவின அழுத்தமான தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பிசையணும். இதை அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். முடிஞ்சால் 2 கையும் சேர்த்து பிசைங்க. இது போல் பிசைஞ்சதுக்கு பிறகு ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெயும் சேர்த்து இந்த மாவோட பிசைங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் பிசைங்க இந்த மாதிரி. அப்போ தான் எண்ணெய் அந்த மாவுக்குள்ளே இறங்கும். இப்போ இது போல் பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது உங்களுக்கு குறைஞ்சது 1 மணித்தியாலத்தில் இருந்து 5-6 மணித்தியாலம் எவ்வளோத்துக்கு ஊறுதோ அவ்வளோத்துக்கு இந்த பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, என்னென்னு சொன்னால் மாவு காயக்கூடாது, சேர்த்துட்டு எவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஊற வைக்க முடியுமோ குறைஞ்சது நீங்கள் 1 இருந்து 5-6 மணித்தியாலம் ஊற வைக்கலாம். எவ்வளோத்துக்கு ஊறுதோ அவ்வளோத்துக்கு மா உங்களுக்கு பரத்தும் போது விட்டு கொடுக்கும். இதுக்கு ஒரு தட்டு போட்டுட்டு மூடிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 5 மணித்தியாலம் கழித்து மா எப்படி இருக்குன்னு இது பாருங்கள். இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்படி கை வைக்கும்போது. இப்போ இது முழுவதையும் நாங்கள் இப்போ கிச்சன் தளத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இதில் வச்சு தான் நாங்கள் இப்போ நம்ம தட்ட போகிறோம் இந்த பரோட்டா. அப்போ இதை எடுத்துட்டு இப்போ இதை இப்படிக்கா இது பிசைஞ்சிட்டு இப்போ இதை நாங்கள் போல்ஸ் அதாவது நல்லா குண்டு குண்டாக நாங்கள் அதை உருட்டி எடுக்க போகிறோம். இது போல் நீங்கள் அழுத்தி எடுக்கும்போது அப்படியே வடியில் வரணும். அப்படி பட்டு பாருங்கள். இது போல் எந்தளவு சைஸுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவு சைஸுக்கு நீங்கள் தந்துட்டு ஒரு எண்ணெய் பூசின தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள் நான் ஒரு மீடியம் சைஸில் தான் பிடிச்சிருக்கிறேன். இதில் 7 உருண்டை வந்துருக்குது. இப்போ 1 உருண்டை எடுத்து தட்டி தோசைக்கல்ல போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ எப்படி தட்டுறேன்னு பார்ப்போம். இப்போ பரோட்டா தட்டுறதுக்கு முதல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு கையால் நல்லா எல்லா இடமும் பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து அதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையால் இப்படி தட்ட வலிக்குங்க. இப்படி தட்டும் பொழுது அது நல்லா உங்களுக்கு ஈஞ்சு கொடுக்கும். இதை ஓரமாக வச்சுக்கோங்க. என்னடா எங்களுக்கு இட வசதி தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள் பரத்தியாச்சு. இப்போ இதை நம்ம சதுரமாக மடிச்சிடலாம். மடிச்சிட்டு இப்போ இதை மறுபடியும் மடிக்கலாம். கிழிஞ்சா பிரச்சனை இல்லை, போட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். மிதமான நெருப்பில் வச்சு தான் நீங்கள் இதை சுடணும். அப்போ தான் எரியாமல் இருக்கும்.
முதல் போட்ட ரொட்டி மொத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் மெல்லிசா தேவைன்னு சொன்னால் நீங்கள் மடித்து போட்டு இது போல் நல்லா பரத்தி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெல்லிசா கிடைக்கும். ஓகே நண்பர்களே, சிலோன் பரோட்டா எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் கொத்து பரோட்டா எப்படி செய்யறேன்னு நான் காட்ட விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததற்காக நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.